நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு டிசம்பர் மந்தில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயற்கைக்கோள், அதாவது GSAT-11 அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இதை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது எந்த ஏவுகணை மூலமாக ஏவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியன் 5VA-246 அப்படிங்கிற ஏவுகணை மூலம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த GSAT-11 வந்து ஃப்ரெஞ்சு கயானாவில் இருக்கக்கூடிய கூரு அப்படிங்கிற ஏவுதளத்திலேருந்து தான் ஏவிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவிலேயே மிக அதிக எடை கொண்டது, அதே மாதிரி ரொம்ப மிக நவீன டெக்னாலஜி, மிக நவீனமானது தான் இந்த GSAT-11 அப்படிங்கிறது. ஸோ ஏவப்பட்டது வந்து ஃப்ரெஞ்சு கயானாவில் உள்ள கூருங்கிற ஏவுதளத்தில். எந்த ஏவுகணை மூலமாக ஏவப்பட்டுச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏரியன் 5VA-246 அப்படிங்கிற ஒரு ஏவுகணை மூலமாக. அடுத்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் 4 அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை வந்து சீனா அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா நிலவின் தொலைதூர பகுதியை ஆய்வு செய்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த சேஞ்ச் 4 அப்படிங்கிற திட்டம். ஸோ இதை கொண்டு வந்த நாடு வந்து சைனா. டிசம்பர் 7 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கலப்பு உயிரி ஜெட் எரிபொருளை பயன்படுத்தி ஃபஸ்ட் டைமாக கலப்பு உயிரி ஜெட் எரிபொருளை பயன்படுத்தி பறந்த முதல் இராணுவ விமானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா AN-32 அப்படிங்கிற இராணுவ விமானம் தான். ஸோ இது வந்து கலப்பு உயிரி ஜெட் எரிபொருளை பயன்படுத்தின விமானம். அடுத்து நம்ம இந்தியாவோட விண்வெளி ஆய்வு மையம் நமக்கு தெரியும் இஸ்ரோ. இந்த இஸ்ரோ டெக்னாலஜியை வச்சு இஸ்ரோவோட தொழில்நுட்பத்தில் செயற்கைக்கோள் மூலமாக குறுஞ்செய்தி பெறக்கூடிய ஒரு ஆழ்கடல் தகவல் தொடர்பு கருவியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கருவிக்கு பேர் வந்து நேவிக் அப்படிங்கிற கருவி. ஸோ இந்த கருவி மூலமாக மீனவர்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் அனுப்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆழ்கடலில் மீன் பிடிக்க போகிற மீனவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த நேவிக் அப்படிங்கிற ஒரு குறுஞ்செய்தி பெறக்கூடிய ஒரு கருவி. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மீனவர்களுக்கு வழங்கியிருக்காரு. இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து குறுஞ்செய்தி அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற டெக்னாலஜியை வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ அதோட பேர் ரொம்ப முக்கியம். நேவிக் அப்படிங்கிறது தான் அந்த கருவியோட பேர். அடுத்து பார்த்திங்கன்னா பாராவுட் அப்படிங்கிற ஒரு குறுங்கோள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நமது சூரிய குடும்பத்திலேயே காணப்படக்கூடிய மிக தொலைதூர பொருள் அப்படிங்கிறதா இந்த குறுங்கோள். ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. ஸோ இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்குது. 2018 VG-18 அப்படிங்கிற பேர். இன்னொன்று வந்து பாராவுட். ஸோ பாராவுட் அப்படிங்கிற ஒரு குறுங்கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஆங்க்ரி பேர்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா GSAT-7Aவோட இன்னொரு பேர். GSAT-7Aக்கு இன்னொரு பேர் தான் ஆங்க்ரி பேர்ட். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தான் இந்த ஆங்க்ரி பேர்டுங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம இந்தியாவோட ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஏவிருக்காங்க. இது எந்த ஏவுகணை மூலமாக ஏவப்பட்டுச்சு அப்படின்னா GSLV F-11 அப்படிங்கிற ஏவுகணை மூலமாக வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு. ஸோ ஆங்க்ரி பேர்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து GSAT-7A. அடுத்து வந்து நாசாவோட இன்சைட் விண்கலம். இன்சைட் அப்படிங்கிற ஒரு விண்கலம் வந்து தன்னோட முதலாவது கருவியான நிலநடுக்க மானியை வந்து செவ்வாய் கிரகத்தில் கொண்டு போய் பொருத்திருக்கு. ஸோ இது செவ்வாய் கிரகத்தில் நிலநடுக்க மானியை பொருத்தின விண்கலம் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்சைட். அது நாசாவோட விண்கலம். ஸோ நிலநடுக்கமானினா சீஸ்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலநடுக்கம் ஏற்பட்டதை அளக்கக்கூடியது தான் அந்த நிலநடுக்கமானி. ஸோ அந்த கருவியை வந்து செவ்வாய் கிரகத்தில் பொருத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள காசியோடியா விண்மீன் குழுவில் ஒரு வெளிக்கோள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிய ஒரு வெளிக்கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வெளிக்கோளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் எர்த், மின்னும் சூப்பர் எர்த்து. இதோட இன்னொரு பேர் வந்து HD-219-134b அப்படிங்கிறது தான் இன்னொரு பேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலிருந்து 21 ஒளியாண்டுகள் தொலைவில் இந்த சூப்பர் எர்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் எர்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியோட நிறையை விட 5 மடங்கு அதிக நிறைவுடையது அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் மின்சார குவிப்பான் டம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து சுரங்க பணியில் வந்து உபயோகப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இது தயாரிச்சிருக்காங்க. இது தயாரித்த நிறுவனம் எதுன்னு பார்த்திங்கன்னா BEML, அதாவது பாரத் எர்த் மூவர் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் இந்த டம்பரை உருவாக்கியிருக்காங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா உஸ்தாத் அப்படிங்கிற ஒரு கருவி, ரோபோ அப்படின்னு சொல்லலாம். புதிய செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, செயற்கை நுண்ணறிவுடைய ரோபோவை வந்து ரோபோவை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோ எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம ரயில்வேல யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரோபோவை உருவாக்கியிருக்காங்க. மத்திய ரயில்வேயோட நாக்பூர் பிரிவின் இயந்திரவியல் கிளையில் வந்து இந்த ரோபோவை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோட உஸ்தாதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்திங்கன்னா அண்டர் கியர் சர்வேலியன்ஸ் த்ரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அசிஸ்டட் ட்ராய்டு அப்படிங்கிறதா இந்த உஸ்தாதோட எக்ஸ்பிளனேஷன். இது ஒரு ரோபோ, இதை வந்து ரயில்வேல யூஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பகுதியில் டிசம்பர் மந்தில் இந்த நிகழ்வுகள் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.